என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. நாங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமாக சமைச்சு வச்சிருவேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆகிடுது. இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாவும் இருக்கோம், சுறுசுறுப்பாவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. நாங்க கவலை இல்லாம இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டா போறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிடுறாங்க. அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. எங்க அப்பா வந்து என் மேல இருக்க நம்பிக்கையில மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க. படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது வந்து நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ அது மட்டும் இல்லைன்னா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்கு. எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்படுறேன். லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். நான் காரைக்குடியில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் முதல்வனில் வந்து அந்த அப்டேட்டில் இருக்க நிறைய கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஜப்பான் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இப்போ எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வேலைலாம் பார்க்க முடியும் நம்மளால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தான் வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். こんにちは皆さん。私は去年12月タマナール政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタマナール政府と CM さんに私の心からどうもありがとうございます。நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போறோம், லைஃப்ல அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனா என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. 18 இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டர். அது மட்டும் இல்லாம வேர்ல்டுல நம்பர் 5th பொசிஷன்ல இருக்கேன். இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃப் எப்படியோ மாறி இருக்கும். எங்க போல் வால்ட்ல ஈவெண்ட்ல ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு, லாஸ்ட் மந்த்ல வந்து ஸ்கல்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டான் அந்த பொண்ணு. இங்க சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அங்க வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரே வார்த்தை எஸ்டிடில சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 டேக்கு வந்து 2 lakhs கேட்டாங்க ஐசியூ வைக்கிறதுக்கு. மீன்ஸ் ஸ்கீம்ல அப்ளிகேஷன்ல உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல ஏத்தி ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து